இதெல்லாம் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி பாக்குறது இல்லையா? வரும்போது நல்லா தாங்கய்யா இருந்தது, இப்பதான்யா பஞ்சர் ஆயிருக்கு. ம் என்னங்க நீங்க? மாமா ஒரு முக்கியமான வேலைக்கு போகணும். இந்த மாதிரி நேரத்துல கார் எப்படி பஞ்சர் ஆக்கி வச்சிருக்கீங்க? ஒரு சரியான இடத்துல வந்து நிறுத்த மாட்டீங்களா? மாமா, கார் சரியாகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்கே. அங்க ஒரு ஆட்டோ இருக்கு மாமா, அதுல வேணா போயிடலாமா? ஆட்டோவா? கேப் எல்லாம் புக் பண்றதுக்கு டைம் ஆகும் மாமா. சரி, ஏதோ பண்ணு. ஆட்டோ ஆட்டோ. పెద్ద సవారి. ஐயோ வரட்டும் வரட்டும். ஐயோ மாமா, ம் அங்க பாருங்க மாமா, நம்ம வெற்றி தானே அது. ஆட்டோ ஓட்டுறாரு. நண்பா, சவாரி வந்துருது. சாயந்தரம் ஸ்டாண்ட்ல சந்திப்போம். சரி வெற்றி, பாப்போம். சரி மாமா, சாயந்தரம் சந்திப்போம். சொல்லுங்க சார், எங்க போனோம்? ஏய், ம், என்னடா அதெல்லாம்? ஆட்டோ. அது தெரியும். ஆ. ஆட்டோன்னு கூட தெரியாதா எனக்கு? ஓ, தெரியுதா? என்ன கோலம் இது? இப்ப புரியுதா? பெத்த தகப்பன் பேச்ச கேட்கலன்னா என்ன நிலைமை வரும்னு இப்ப புரிஞ்சுக்கோ. நீ எல்லாம் பெத்தவங்க பேச்ச கேட்காம தருதலையா போனவங்களுக்கு உதாரணம். சி, இதெல்லாம் என் தலை எழுத்து. இந்த மாதிரி காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு என் குடும்ப மானத்தையே வாங்குறான். இந்த பணக்கார அப்பனுங்கெல்லாம் பிள்ளைங்களுக்கு துணியை வாங்கி கொடுத்துட்டு அதை அசிங்கமா சொல்லி காட்டுறாங்கப்பா. அதுக்கு நம்ம சொந்தமா சுயமா உழைச்சு ஆட்டோ ஓட்டி அதுக்கான ஒரு காக்கி சட்டையை என் காசுல வாங்கணும். பாத்தீங்களா, சமகத்த இருக்குப்பா. இப்போ நான் என்ன பண்ணி குடும்ப மானத்தை வாங்கிட்டேன்னு இப்படி தையா தக்கன பரதநாட்டியம் ஆடிட்டு இருக்கீங்க? என்ன தப்பு பண்ணுங்க, புரியல எனக்கு. பா, நான் ஒன்றும் ஊழலாம் பண்ணி மேல இடத்துல இருந்து என்னை மந்திரி பதவியெல்லாம் நீக்கல. அப்படி இருக்கிறவங்களாம் ரொம்ப கெத்தா பஞ்சு டெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. நான் சொந்தமா உழைச்சி வேறு சிந்தி ஆட்டோ ஓட்டி சம்பாரிச்சிட்டு இருக்கிறேன். இதுக்காக நான் பெருமை தானே பண்ண. நான் எதுக்கு வைக்கப்படணும்? அரசியல்வாதிக்கு அடியாளா இருக்கிறத விட ஆட்டோக்காரனா இருக்கிறது பெருமை. ஏய், ஆட்டோக்காரங்களாம் ஏன்லாம் கூப்பிடக்கூடாது. எங்க போகணும்னு மரியாதை சொல்லுங்க, கொண்டு போய் விட்டுறா. இந்த வாய் தான் உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு.